பகவானுக்கு ஸ்தவிரஹ அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஸ்தவிரஹ அப்படின்னு சொல்றாங்க. ஸ்தவிரஹ அப்படின்னா என்ன அப்படின்னா, கார்பெண்டர் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வந்து வடிவமைப்பவர் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த உலகம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு பிண்டம் போல இருந்தது. அந்த பிண்டம் போல இருக்கக்கூடிய உலகத்துக்கு ஒரு வடிவத்த குடுத்து, ஒரு பேர குடுத்தவர் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த உடல் இருக்கு இல்லையா? இந்த உடல் பிறந்தது. பிறந்ததுக்கு அப்புறம் இந்த உடல் வளரணும். இல்ல இந்த உடலுக்கு ஒரு பெயர் குடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இதுக்குள்ள ஆத்மா இருக்கணும். ஆத்மா இருந்தா மட்டும் தான் இந்த உடல் என்ன ஆகுது? வளர ஆரம்பிக்குது. இந்த உடலுக்கு ஒரு பெயரும் குடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த உடல்ல ஆத்மா இல்ல அப்படின்னா, இந்த உடல் என்ன ஆயிடும் அப்படின்னா, பிண்டமா தான் இருக்கும். கொஞ்ச நாள் அழுகி போயிடும். அப்ப ஆத்மான்ற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, ஜடத்திற்கு பெயரும் கிடையாது, ரூபமும் இருக்காது. ஒரு ஷேப்பும் இருக்காது. அப்படி இந்த உடம்புக்கு ஒரு ஷேப்ப குடுத்து, ஒரு பெயர குடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஆத்மா தேவை. அதுபோல இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு அண்டம் அப்படின்றது ஒரு இந்த பிண்டத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மொத்த பிரபஞ்சமும் பார்த்தோம் அப்படின்னாலும், அதுவும் ஒரு பிண்டம் தான். அதுவும் பஞ்சபூதங்கள் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது உலகத்துல ஒரு பெயர் இருக்கு, ஒரு ரூபம் இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள பரமாத்மா இல்ல அப்படின்னா, இந்த உலகத்துல எதற்கும் ரூபமும் இருக்காது, எதற்கும் பெயரும் இருக்காதாம். அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பெயரை கொடுத்து, ரூபத்த கொடுத்தவர் அப்படின்றவருக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்தவிரஹ அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு முன்னாடி பகவானுக்கு மனுஹு அப்படின்னு ஒரு பேர் குடுத்திருப்பாங்க. மனு அப்படின்னா, இந்த உலகத்தை படைத்தவர் மனு அப்படின்னு சொல்றார். வெறும் உலகத்த படைச்சா மட்டும் பத்தாது. அந்த உலகத்த என்ன பண்ணும்? மறுபடியும் படைத்த உலகத்தை அழகா வடிவமைக்கவும் செய்யணும். சமையல்காரர் போல. வீட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நெறைய பொருட்கள வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அரிசி, பருப்பு எல்லாமே தனித்தனியா இருக்கும். பட் தனித்தனியா இருந்தா நம்மளால சாப்பிட முடியாது. எல்லாமே தனித்தனி மூலப்பொருட்களா இருக்கும். அத என்ன பண்ணும்? ஒரு திறமை வாய்ந்த, கை தேர்ந்த ஒரு சமையல்காரர் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுது? எல்லாத்தையும் கலந்து பலவிதமான பெயர்களோட, பலவிதமான குணங்களோட, பலவிதமான மனங்களோட, பலவிதமான ருச்சியோட என்ன பண்றாரு? பலவிதமான பொருட்கள என்ன பண்றாரு? உணவுப் பொருட்கள தயாரிக்கிறார். அதற்கு கண்டிப்பா ஒரு சமையல்காரர் தேவை. அதே போல இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே பஞ்சபூதம் தான். வேற ஒண்ணும் கிடையாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் இது 5 தான் இருக்கு. இது 5ம் தனித்தனியா இருந்தது அப்படின்னா, இது பெருசா நம்மளுக்கு அட்ராக்டிவா இருக்காது. பட் என்ன பண்றாரு பகவான், இந்த 5 என்ன பண்றாரு? கரெக்ட் ரேஷியோல என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கலக்குறார். கலந்து பலவிதமான பொருட்கள இந்த உலகத்துல உற்பத்தி பண்றாரு. பெரிய பெரிய மலை உற்பத்தி பண்றார். ஆறுகள உற்பத்தி பண்றார். நீர்வீழ்ச்சிய உற்பத்தி பண்றார். பூக்கள உற்பத்தி பண்றார். பழங்கள உற்பத்தி பண்றார். காய்கறிகள், தானியங்கள், பலவிதமான பட்சிகள், நீர்வாழ் உயிரினங்கள், மனிதர்கள், தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஷேப்ஸையும், பலவிதமான பெயரையும் குடுக்குறார். இல்லையா? அப்படின்னா, இந்த ஆத்மா இருந்தாலும் இந்த உடம்புக்கு ஒரு பெயரும், ரூபமும் இருக்கு. அதே போல இந்த உலகத்துக்கும் பரமாத்மா இருக்கிறதுனால தான், இந்த உலகத்துக்கு பெயரும், ரூபம் இருக்குன்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல நாம் எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும், நமக்கு அவருடைய ஞாபகம் வரணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி நம்ம வந்து ஜிகர்தண்டா பார்த்தோனே மதுரை ஞாபகம் வருதோ, அதுபோல இந்த உலகத்துல நாம் எந்த ஒரு பொருளுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கு, ஒரு ரூபம் இருக்கு, ஒரு ஷேப் இருக்கு, ஒரு குணம் இருக்கு அப்படின்னா, நமக்கு யாருடைய ஞாபகம் வரணும்? பகவானுடைய ஞாபகம் வரணும். ஏன்னா பரமாத்மா இல்லன்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளுக்கும் நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது, குணமும் இல்லாம போயிடும். பரமாத்மா இருக்கிறதுனால தான் அதுக்கு நாமம் இருக்கு, ரூபம் இருக்கு, குணம் இருக்கு. அதனால நாம் கடவுள வந்து ஞாபகப்படுத்த தேவையில்ல. எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு கடவுள் ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கும். இந்த மாரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. அதனால தான் அவருக்கு பேரு ஸ்தவிரஹ அப்படின்னு பேர் குடுக்குறார். அதேபோல நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த உலகத்துல ஏதாவது ஒரு அழகான பொருள பார்க்கிறோம். நல்ல ரூபத்த பார்க்கிறோம். நல்ல குணத்த பார்க்கிறோம். நல்ல வாசனைய பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு உடனே யாருடைய ஞாபகம் வரணும்? பகவானுடைய சக்தி அப்படின்ற விஷயம் ஞாபகம் வரணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது.